பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான சிறப்புமிக்க பண்டிகைகளில் ஒன்று. தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் உழவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. பொங்கல் திருநாளை நம்ம எதற்காக கொண்டாடுறோம்? நம்ம தினமும் சாப்பிட்ற உணவு கடைகளில் உருவாகிறது கிடையாது. அது மண்ணிலிருந்து, உழவர்களுடைய வேர்வையிலிருந்து, அவங்களுடைய பொறுமையிலிருந்து பிறக்கிறது தான். அதனால தான் உணவை கொடுக்குற மண்ணுக்கு, மண்ணிலிருந்து உணவை உருவாக்குற விவசாயிகளுக்கு, உழைப்பின் துணை நிற்கிற மாடுகளுக்கு, உயிர் கொடுக்குற சூரியனுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் இந்த பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம். எங்கள் ஸ்கூலில் பொங்கல் விழா எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எல்லாருமே கிரவுண்டில் பொங்கல் வைக்கிறாங்க. பெரிய பாத்திரத்தில் எல்லா குழந்தைங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொங்கல் பானையை சுற்றி குழந்தைங்க நின்று மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாங்கும் போகுது. சுற்றி நின்று டான்ஸ் ஆடுறாங்க குழந்தைங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி இதிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. பொங்கலும் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு முருகர் எல்லாமே டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு களைப்பில் டயர்டாக உட்காந்துட்ருக்காரு. இந்திய நாட்டில் எல்லா மதமும் சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல குழந்தைங்க காமிச்சிருக்காங்க. இந்திய நாட்டில் எல்லா மதமும் இருக்காங்க, இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றதுக்கான உதாரணம் இது. திருக்குறளுடைய மகிமை பற்றி 2 குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முருகர் ரொம்ப டயர்டாயிட்டாரு, கிளம்பிட்டாரு. இவர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர். இவர் ஸ்பீச் பொங்கல் பற்றி கொடுத்துட்ருக்காரு. இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாகவே டான்ஸ் ஆடும் பொழுது ட்ரெயினி டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆனுவல் டே ப்ரோக்ராமில் கூட பார்ப்போம். ஸ்டேஜில் குழந்தைங்க ஆடிட்டு இருந்தாங்கன்னா கீழே அந்த டீச்சர் ஆடிட்டுருப்பாங்க. அந்த டீச்சர் என்ன ஆடுறாங்களோ அதை பார்த்து குழந்தைங்களும் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. சிலம்பம் மாஸ்டரு. இது சிபிஎஸ்சி ஸ்கூலு. எவ்ரி வீக் வருவாங்க. இவங்க வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த சின்ன குழந்தை 4th ஸ்டாண்டர்டு படிக்கிறா. என்னம்மா அழகாக கம்பம் சுற்றுறா பாருங்களேன், சூப்பராக பண்ணுறா. இதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக எல்லா குழந்தைங்களையுமே உட்கார வச்சு அவங்களுக்கு பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க. லஞ்சுக்கு அப்புறமா உரி அடிக்கிறது ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. இதோட தொடர்ந்து 5 days லீவு. குழந்தைங்களோட நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.